எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹோட்டல், அதாவது எங்களோட டீம் ஹோட்டல் அடுத்த 2 மாதத்துக்கு இதை பற்றி சில இடத்துல காட்டலான்னு இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், லிஃப்ட்லாம் கூட ராஜஸ்தான் ராயல்ஸ்னு போட்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே திருப்புறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கார்ட்டூன் நெட்வொர்க் இடம். இங்கே பாருங்கள், அந்த கண்ணாடியில் தெரியுற ரிஃப்ளெக்ஷன் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கெஸ்ட்டு. பட் நான் இந்த வந்த உடனே நான் கொஞ்சம் ரொம்ப ஆடி போன ஒரு விஷயம், இந்த வால் இந்த மாதிரி ரொம்ப அழகாக ராயல்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபும் இருக்காங்க. இப்போ ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு இவர் திஷாந்த் யாக்னிக். இவர் வந்து பழைய கீப்பர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. இவங்களை நான் இன்னும் மீட் பண்ணலை. சிட் லஹரி நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். இவரை நான் இன்னும் மீட் பண்ணதில்லை. ரோமி பிந்தர், இவர் ரோமி பிந்தரோட பிரதர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ஆல்ரெடி தெரியும், இந்தியன் டீமில் வேலை பண்ணியிருக்காரு. இது பாருங்கள், குமார் சங்ககாரா. ரோமி பிந்தர் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெலாம் ரசல் ராதாகிருஷ்ணனை தெரியும். இங்கேயோட ரசல் ராதாகிருஷ்ணன் இவர் தான். அப்புறமா முக்கியமான ஆள், இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஆள் இந்த இவர் தான். நல்லா பார்த்துக்கங்க, ஏடி ராஜாமணி பிரபு ஒரு பேர். அவரை நம்ம சந்திக்க போகிறோம். நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ராஜாமணி பிரபு, அவரோட ஸ்டோரி சாதாரணமான ஸ்டோரி கிடையாது. எனக்கு முதல்ல வீட்டுக்கு வந்து ட்ரெயினராக என்னை கூப்பிட்டு போனார். சரி, இருட்டாக இருக்கும், இந்த பாருங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. ஹாய், சே ஹாய். ஹாய். ஸோ இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து ஜிம்மில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல. இவர் தான் ட்ரெயினரு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ட்ரெயினரை காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், மேக்கப்லாம் அதான் அப்படி மேக்கப்லாம் போட்டு வெயிட் பண்ணுறீங்க. இவர் பாருங்க, இவர் தான் ராஜாமணி. ஹாய் ராஜாமணி. ஹாய் சொல்லுங்கள். ஸோ பேசிக்லி வந்து ராஜாமணி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, 2012-11 ட்ரைனிங் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாத காலத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். இன்றைக்கி அவரோட வளர்ச்சியை பார்க்குறதுக்கே பயங்கர அபாரமாக இருக்குது. லைட்டு கொஞ்சம் சுமாராக இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது. ஒரு மூஞ்சில் எப்படி படுத்து பாருங்கள். ராஜாமணி ரெடியா? இவரை ஃபீச்சர் பண்ண போகிறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்காரு. நீங்கள் எல்லாருமே பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. கிட்ட வாங்க, கூச்சப்படுறீங்க. சரி, இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பதில் சொல்லுவார். ராஜாமணி, ராஜஸ்தான் ராயல்ஸோட ட்ரெயினராக வந்திருக்கீங்க. உங்களோட கொஞ்சம் பேக் ஸ்டோரி எடுத்துகிட்டு போய் சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, எந்த ஊர், உங்களோட ஹம்பிள் பிகினிங்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், நம்ம ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு ட்ரெயினராக இருக்காரு அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவரோட ஜேர்னியை கடந்த 10 வருஷமாக நான் தான் பார்த்துருக்கேன். அஸ்வின், நான் இருந்ததெல்லாம் வந்து ஷிமோகாவில் இருந்துட்டு அங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தேன். கர்நாடகா ஸ்டேட் விளாண்டது. ஆனால் ப்ராபோல்ஸ் எல்லா டீம் ப்ராபோல்ஸ்லேயே இருந்தேன். அப்படியே இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் வந்து ஏர்லியாக மேரேஜ் ஆனதுனால திருப்பி ஏதாச்சும் கோச்சிங் மேலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துனே பேசுகிறேன். இந்த ஸ்கூல்லலாம் அசம்பிளியில் வர ரிலாக்ஸ்டாக சொல்லுங்கள். அப்படியே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி கோச்சாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லை நீங்கள் ரஞ்சி ட்ராஃபி ஸ்டேட் அந்த மாதிரிலாம் விளாட்ல, ஆனால் நீங்கள் கோச்சிங் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். உங்கள் ஃபீல்ட்லேயே கொஞ்சம் அந்த ஃபிசியோ, இந்த ட்ரெயினர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா. உடனே ஃபிசியோ பற்றி கேட்டு பார்த்தேன். உடனே 4 இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் படிக்கிறனால அலர்ஜி, அதனால நான் கிரிக்கெட் விளாடுறது. அதெல்லாம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபிட்னஸ் பண்ணுறதானே அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி அப்போ வந்து அண்டர் 19 ஷிமோகா ஜோனோட கோச்சாக பெங்களூர் போனப்போ அங்கே புதுசாக எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் பாசு சாரை பார்த்தேன். பெங்களூருக்கு கோச்சா போனீங்களா? ஆமாம், கிரிக்கெட் கோச்சா அண்டர் 19 டீமுக்கு. ஃபஸ்ட்டு கோச் ஆகிடுங்க. அப்புறம் போனோன்னா பாஸ் சாரை மீட் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் ட்ரெயினர் ஆனோம் உங்களை மாதிரி அப்படின்னு. உடனே கேட்டேன்னா, எந்த வருஷம் இது வந்து ஒரு 15-16 இயர்ஸ் பேக். உடனே கேட்டு முடித்தோடனே அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அதான், நீ வந்து படித்து நல்லா ட்ரெயின் ஆகணுமா இல்லை சிங்சாக் போட்டு நல்லா ட்ரெயின் ஆகணுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு டக்குனு பாஸ் சார் கேட்குற கேள்வி அவரோட வாய்ஸ்லேயே கேட்டாங்க, அவரோட கையிலே கேட்டார். உடனே நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு என்ன தைரியத்தில் சொன்னேன்னு தெரில, பாஸ் படிச்சு தான் சார் ஆனால் அப்படின்னு. அப்படின்னா நீ வந்து சென்னைக்கு தான் வரணும், டாக்டர் கண்ணன் புகழேந்தி சார் இதுக்கு தான் வரணும், ஆனால் எனக்கு எதுவும் கிடையாது, நீ வந்துரு அப்படின்னாரு. டாக்டர் கண்ணன் புகழேந்தி அவரை பற்றி சொல்லுங்கள். டாக்டர் கண்ணன் சார் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அதாயிருச்சு. உடனே போயிட்டாரு. நான் நினச்சேன் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் என்னோட இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கோச் கம்மி தான். எந்த இன்ஜினியரிங் காலேஜ்? ஷிமோகாவில். ஓகே. உடனே வந்து அந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன். கரெக்டாக 31 கரெக்டாக ஒரு கால் வந்துச்சு பாசு சார்ட்ட இருந்து. இந்த மாதிரி நான் வந்து கண்ணன் புகழேந்திட்ட பேசியிருக்கேன், நீ வரலாம் அப்படின்ட்டு. உடனே அங்கே போனோன்னே ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியலை எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஷைனி மேம் வந்து ஒரு நாள், நீங்கள் எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க ட்ரீட்மெண்ட், நீங்கள் பாட்டு ஷைனி மேம் கண்ணன் புகழேந்தி இந்த மாதிரி ஆள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்குலாம் யாருக்கும் தெரியாது. ஷைனி மேம் தான் அவங்க வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டு. ஓகே. உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்தாங்க, ஒரு 1 வீக் பார்த்தாங்க. என்ன பண்ணி டெய்லி வந்து போகிற என்ன அப்படின்னு, பிளேயரா அப்படின்னு கிடையாது, ரீஹாபியா. இல்லை மேம் நான் இந்த மாதிரி ட்ரெயினர். அப்போ ட்ரெயினர்னா நீ வந்து உனக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுத்த மாதிரியே தெரிலையே அப்படின்னா. இல்லை மேம் அப்படின்னா. உடனே வந்து அப்போ வந்து எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ்
இங்கிலீஷ்லாம் தெரியாது. உடனே அவங்க சொன்னாங்க இந்த பையனுக்கு தமிழ் தெரியும், நல்லா தெரியும், இங்கிலீஷில் சொல்லுங்கள், தமிழில் எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நோட்டு வச்சுருப்பேன். எப்பயுமே நின்றுட்டு தான் இருப்பேன். காலைல கண்ணன் சாரோட போயிட்டு காலைல கண்ணன் சார்கிட்ட போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுவோம். ஓடி முடிச்சோன்னா சார் அந்த ஓடுறப்ப ஒரு 1/2 hour ஓடுறப்ப அவர் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சார் பயங்கர பிஸியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபிசியோஸ் கூடயும் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பேசுறது படிக்கிறது எல்லாமே டெய்லி. அப்போ தான் பாலாபாயை பார்த்தேன். பாலாபாயை பார்த்தேன். பாலாபாயை கூட்டு போயிட்டு என்னை வெங்கடேஷ் பிரசாத் கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஆக்சுவலி இந்த மாதிரி பையன் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் அங்கே போனால். எங்கே இருந்தீங்க நீங்கள்? இப்போ சென்னையில் இருந்தேன். வெங்கடேஷ் பிரசாத் வந்திருந்தார். அங்கே ஒரு YMCAல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு. அப்போ போய் என்னை கூட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். அப்போ போனோன்னா அவர் சொன்னார், இல்லை ராஜமணி தெரியுமே எனக்கு, இவனை கர்நாடகாவில் பார்த்துருக்கேன், நெட்டில் எல்லாருக்கும் போலிங் போடுவான் அப்படின்னாரு. உடனே வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. உடனே அங்கே போனோன்னா அப்படியே ஒரு 6 months இங்கே இருந்தோம், நல்லா படித்தேன். உடனே பாசு சார் அதை வச்சுட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு. ராஜமணி இந்த 6 months நீ பண்ணியிருக்க, இதை வச்சு நீ எவ்வளோ பெரிய இந்த லெட்டர் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுன்னு தெரியாது, பட் அப்வியஸாக நீ பெட்டராக ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கர்நாடகா போனோன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு சிறுகோபி சாரை போய் பார்த்தேன். இவர் விக்கெட் கீப்பர். அவர் அண்டர் 13 கோச்சாக இருந்தார். மத்தியானம் இன்பிட்வீன் மேட்ச்சில் போய் பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு லெட்டரை காமிச்சேன். அந்த லெட்டரை எப்பவுமே கையில் வச்சிருப்பேன். லெட்டரை காமிச்சோன்னா உடனே அவர் சொன்னார், இருடா அப்படின்னா நீ நான் அபிராம் சார்கிட்ட நான் பேசிக்கிறேன், இப்போ வைஸ் பிரசிடென்ட் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ ஈவினிங் மேட்ச் முடிஞ்சால் ஸ்ட்ரெச்சிங் பண்ண அப்படின்னா உடனே கூல் டவுன்லாம் கொடுத்தேன். அப்போல்லாம் கூல் டவுன் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் போல. அது பண்ணி முடிச்சோன்னே அந்த டீம் பண்ணதுக்காக எனக்கு எக்ஸ்ட்ரா டார்மெண்ட்ரியில் ரூம் கிடச்சிருந்துச்சு. ஓகே, அங்கே டார்மெண்ட்டில் ரூம் கிடச்சிருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், அப்போ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு எனக்கு எப்போயுமே எல்லா பெரிய பெரிய டீம்லாம் வர்றதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். நெக்ஸ்ட் டே எனக்கு தெரியும் Under 19 இந்தியன் டீம் வருது அப்படின்ட்டு. அதுக்கு வெங்கடேஷ் பிரசாத் சார் தான் கோச். உடனே அவர் வேகமாக வந்தார். மறுநாள் காலையில் நான் போயிட்டு சார்ட்டு போய் லெட்டர் காமிச்சேன். சார் இந்த மாதிரி லெட்ரு இது வச்சிருக்கேன் சார். உடனே சொன்னார், ஓகே அவரோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அது. உடனே அப்போ பாசு தான் NCAல இருந்தார்ல, NCA ட்ரெயினராக இருந்தார்ல. அப்போ பாசு அப்போ அவர் சென்னையில் தான் இருந்தார். அப்போ தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி டீமோட ட்ரெயினராக இருந்தார். ஓகே, உடனே அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அசிஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே வந்திருந்தேன். அப்போ பரதரன் சார் அவங்களாம் கோச்சாக இருந்தாலும் அங்கே இருந்தேன். நான் உடனே இங்கே வந்தோடனே திருப்பி வெங்கி சாரை போய் மீட் பண்ணேன். சார் இந்த மாதிரி உடனே அவர் பிஸியாக இருந்தார். ஏன்னா டீம் வரப்போகிற டைமாக இருந்துச்சு. உடனே டக்குன்னு உட்காந்துரு. உடனே ஜவல் ஸ்ரீநாத் சார் வந்தார். ஏன்னா ஜவல் ஸ்ரீநாத் சார் நானும் ரகுவும் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவோம். வெயிட் இப்போ இந்தியன் டீமில் ஆமாம், நாங்கள் 2 பேர் தான். எங்கள் 2 பேர் தான் எல்லாருக்கும் பவுலிங் போகிறது. த்ரோ டவுனா நாங்கள் 2 பேர் தான். NCA இங்கே KSA எல்லாம். உடனே நான் போய் கேட்டேன். உடனே காமிச்சேன்னா ஓகே அவர் கன்னடத்தில் அவர் பேசுவார்ல, ஓ சூப்பரோ ಚೆನ್ನಾಗಿದೆ அங்கே அங்கிட்டு போயிட்டாரு. போன உடனே டீம் எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அவர் பாட்டி ஜாகிங் பண்ணிட்டு இருக்காரு வெங்கடேஷ். இவர் ஜவல் ஸ்ரீநாத் சார். எங்கள் டீம் நிற்குது. ராபின் உத்தப்பா, ராயுடு, மனோஜ் திவாரி, இவங்க எல்லாம், தினேஷ் கார்த்திக் இருந்தது அப்போ இல்லை, கௌரவ் திமான், இவங்க எல்லா பிளேயர்ஸுமே இருந்தோன்னா நான் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கேன். வெளில நின்று என்ன வார்ம் அப் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்ப்போமே. அப்போ ட்ரைனிங்கோட வார்ம் அப் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் டீம் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு 4-5 லேப் போனார். ஓடி முடிச்சோன்னே ஸ்ரீநாத் சார் கேட்டார், ஏனோ மாட்டா இல்லை. உடனே கேட்டோன்னே உடனே வெங்கி சார் சொன்ன, பாரு இந்தியன் டீமு ஃபிசியோவும் ட்ரெயினர் யாருமே வரல அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு? வைபோடாக மும்பை டீம் பண்ணார். அப்போ டீம் நாக் அவுட்ஸ் போயிருந்துச்சு. அதனால அவர் அங்கே பிஸியாக இருந்ததுனால ட்ரெயினரும் ஃபிசியோவும் இல்லாமல் இருந்தோன்னா உடனே சொன்னார், முத்து ரமாகாந்தை கூப்பிட வேண்டியதானே. முத்து தெரியுங்களா? முத்து நம்மளோட KSA ஃபிசியோ. அப்போ ரமாகாந்த் சார் இருந்தார். அப்போ தான் அவர் ஃபிசியோ கம் ட்ரெயினராக இருந்தார். உடனே அவர் சொன்னார், அவங்க 2 பேரும் கூப்பிடுவார். அப்போ என்னன்னா இந்தியன் டீம் எப்போல்லாம் NCA வருதோ அப்போ லோக்கல் ஃபிசியோ ட்ரெயினர் அசிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ உடனே அவங்க 2 பேரும் என்னாச்சு அப்படின்னா உடனே சொன்னால், இல்லை இவங்க 2 பேரும் இதில் பிஸியாக இருக்காங்க இந்தியன் டீமில். ஏன்னா ராஜ்மணி பரவாயில்லையே அப்படின்னு கூட்டாரு. அப்படியே கட் பண்ணுவோம். ஒரே ஒரு லெட்டரை தூக்கின்னு போய் ஒரு கிரவுண்டில், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம்ல, இவர் வாய்ப்புக்காக கதவு வாசலில் போய் வெயிட் பண்ணியிருக்காரு. இவரோட கதை எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இவர் போய் கர்நாடகாவில் நின்னாரு. ட்ரெயினர்லாம் வரல, பிசியோலாம் வரல. உங்களுக்குன்னு எழுதி வச்ச மாதிரி நீங்களே ஒரு வேளை அவங்க கால் கையில அடிச்சு உடச்சிட்டு போய் நின்னீங்களா? அப்படியே செம ஃபாஸ்டா அவங்க ட்ரெயினர் பிசியோ கைகளை உடச்சு நீங்க தான் இல்ல. உடனே அவங்கலாம் வராதுக்கு காரணம் நிஜமாவே அவங்களுக்கு வேலை இருந்துச்சு. உண்மையிலே அவங்க அப்போ இந்தியன் டீம் கிரே கிங் அவங்களாம் ட்ரெயினராக இருந்தாலும் அப்போ அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அப்போ கேம்ப் நடந்துட்டு இருந்துச்சு. உடனே வந்தோடனே என்னாச்சு, உடனே உள்ள வேமா ஓடினேன். உடனே ஸ்ரீநாத் சார் கேட்டார், வார்ம் அப் ಮಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾನಾ ಅಂದ್ರು. ವಾರ್ಮ್ ಅಪ್ பண்றதுக்கு வருமா அப்படின்னு. இல்ல கன்னடத்திலே மெதுவா சொல்லுங்க. ವಾರ್ಮ್ ಅಪ್ ಮಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ಅಂದ್ರು. ವಾರ್ಮ್ ಅಪ್ ಮಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾ? ಮಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾ அப்படினாரு. நீங்க கன்னடமா தமிழா?
தமிழ் பட் இங்க இருந்ததெல்லாம் கர்நாடகா நல்லா இப்போ ஹிந்தியும் பேசுவீங்க. ஓகே, அது உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ட்ரெயினர் ஆயிட்டீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸை வாங்கிடுவீங்க நெக்ஸ்ட். கண்டினியூ. அப்புறம் என்னாச்சு, உடனே வந்து உடனே உள்ளே போனேன். ஒன்று நம்ம வாமம் பண்ண தெரியுமா அப்படின்னா தெரியும் சார் அப்படின்னா. உடனே வந்து ராபின் அண்ணா, ஏன்னா ராபின் நானும் 2 பேரும் ஒரே டீம் தான் விளாண்டுருக்கோம். அதனால நல்ல ஃப்ரெண்டுன்றதுனால ராபின் சொன்னா மச்சி, ராபின் சிங், ராபின் உத்தப்பா ஓகே, ராபின் உத்தப்பா சொன்னா மச்சி எதை பற்றியும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து நான் என்ன தெரியுமோ சூப்பராக பண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசி அவன் கையில் போட்டிருந்த ஸ்டாப் வாட்சே எனக்கு கொடுத்தான். ஆமாம், போட்டோன்னா நான் வார்ம் அப் பண்ண வச்சேன். அப்புறமா வந்து அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஃபீல்டிங் கோச் அந்த கோச் அப்படிலாம் நிறையா கோச்சஸ் இருக்க மாட்டாங்க, ஒரே கோச் தான். அப்போ வந்து நான் ஃபீல்டிங்கும் நல்லா இது பண்ணுவேன், ட்ரெயினர் ஃபீல்டிங் அடிப்பேன். உடனே வந்து வெங்கி சார் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே சூப்பராக வார்ம் அப் பண்ணேன். அப்போ வந்து எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்து கொடுக்குறது, த்ரோ டவுன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். வெங்கி சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. 4-5 நாள் அவங்க வரவே இல்லை. வெங்கி சாருங்க நம்ம வெங்கடேஷ் பிரசாத் அவரும் வர, மித்த யாரும் வரானா நானும் தான் ஃபுல்லாக டீம் பார்த்தேன். அப்போ வந்து வென்சர்கார் சார் வந்து சேர்மனாக இருந்தார், அவரும் பார்த்தார் நான் பண்ண ஒர்க்கு எல்லாத்தையும். வென்சர்கார் அண்டர் 19 சேர்மனாக இருந்தார். அப்போ இருந்தோன்னா உடனே நான் என்ன பண்ணேன், நல்லா ட்ரெயின் பண்ணேன், நல்லா எல்லாமே பண்ணோம். அப்போ 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆனோன்னா நெக்ஸ்ட் டே நான் உள்ள என்சிஏ அந்த சைடு என்ட்ரு ஆகிறப்ப இருந்தப்போ அப்போ இருந்த கர்னல் ஒருத்தவங்க வந்து அவர் வந்து என்னையும் ரகுவும் பார்த்தாலே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருப்போம், வேலையே சுற்றி வரீங்க. இந்த ரகு அப்படின்னு ஒரு சொல்றவர் யாருன்னா, இப்போ இந்தியன் டீம்ல த்ரோ டவுன்ஸ் போடுறாரு. அவர் எப்படின்னா அவரை பார்த்தா பயப்படாத ஆள் கிடையாது. விராட் கோலிலேருந்து ரோஹித் சர்மா, டேய் பார்த்து போடுறா, மூஞ்சில கிஞ்சில பாலை போட்டுறாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அவரும் இவரும் என்சிஏ வாசல்ல டெய்லி பூட்டு போட்டு கதவை திறந்து உள்ள வந்திருக்காங்க அந்த காலத்துல. கண்டினியூ. அப்படி இருந்தோடனே அவனே என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் சொன்னீங்களே, நானும் ரகுவாங்க வந்து எங்களை பார்த்தாலே டேய் என்னை பார்த்தோன்னு சொன்னாரு, உன்னோட ஜாப் இதோட முடிஞ்சு, இனிமே இந்த சைடு பார்க்கவே கூடாது, உன்னை ஆளை பார்த்தனா அடிதான் வாங்குவேன், இதெல்லாம் பெரிய பெரிய டீமு, இந்த லெவலுக்குலாம் இன்னும் செட் ஆகலை அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னா நான் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி சைடில் போய் நின்றேன். எப்பயுமே வெங்கி சார் ஏர்லியா வந்து செம ப்ரிப்பேர். பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன், அப்படியே எழுந்து வாங்கினீங்க, இங்கூட வாங்கல. அதாவது இந்த படம்லாம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இந்த எமோஷனல் சீன் வரும்போது பேக்ரவுண்டில் மியூசிக் போடணும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொன்னார், இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெதுவா சொல்லணும், கொஞ்சம் உள் வாங்கி மெதுவா ஃபீலிங்கோட சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, இல்ல உள் வாங்கி ஃபீலிங்கோட எப்படின்னா அப்படியே உள்ளேந்து வரணும். எப்படி சொன்னார்னா, இல்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாரும் பெரிய ஆளுக்க பண்ண வேண்டிய ஆள்லாம் வந்தாச்சு, நீங்க வந்து இனிமே வராத, இங்கெல்லாம் வராத. நான் சொல்லி காட்டுறேன், சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணாரு, நாங்க அங்கேயே தான் இருந்தோம், அங்கேயே எப்ப பார்த்தா இருக்கிறதுனால, ஏய் இங்கெல்லாம் நீலாம் வர வேண்டிய வேலை கிடையாது உனக்கு, போ அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மனசெல்லாம் உருகி போயிடுச்சு, வருத்தப்பட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. மனசில் இவர் இதுதான், வாங்க உட்காருங்க கண்டினியூ. இப்போ நீங்கள் கண்டினியூ. உடனே என்னாச்சு, உடனே வந்து வெளில நின்றுட்டு இருந்தேன். உடனே வெங்கி சார் எப்பயுமே வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஸ் சொல்லுவார், இந்த ட்ரில்லாம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அப்போல்லாம் ஃபீல்டிங் ட்ரில்லாம் பயங்கரமாக வெங்கடேஷ் பிரசாத் சார் அரேஞ்ச் பண்ணுவார். நான் இதெல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணேன். சார் என்னை வரவேணா, நீ ஏன்டா இங்கே நிற்கிற, உள்ள எதுவும் அரேஞ்ச் பண்ணா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் வரவேணா, யார் வரவேணான்னு சொல்லுவார். நானா பார்த்துறேன், இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். உடனே அப்போ வென்சர்கர் சார் அந்த கார்ல இருந்து இறங்கினார். நோ ஐ வில் டேக் டோன்ட் வரி, யூ கம் வித் மீ அப்படின்ட்டாரு. உடனே வந்தார். அப்போ வந்து வைபவ் டாகா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வைபவ் டாகா இந்தியன் டீம்ல கூட இந்தியா ஏ டீம்லாம் இருந்தார், மும்பை இந்தியன்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. உடனே வந்து உள்ள அவரும் வந்தாரா, நோ யூ கம், யூ டிட் அ ரியலி குட் ஜாப், எவ்ரிபடி வெரி ஹாப்பி அப்படின்னாரு. உடனே நானும் கூட போனேன். உடனே அவர் அங்கே அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. அப்படியே நான் சைடில் உஷாராக போயிட்டேன். போனோன்னா நல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச் பயங்கரமாக ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்த ஜாயின்ட் செக்ரட்டரி சார் கர்நாடகா சார்கிட்ட போயிட்டு, சுதாகர் ராவ் சார் அவர்கிட்ட போயிட்டு வெங்கி சார் சொன்னேன், இவனுக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது, நம்ம வந்து இங்கேருந்து கொஞ்சம் பேக் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபியூச்சரில் நல்லா பெரிய ஆள் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டீம் மேட்ச் ஃபுல்லாக பண்ணேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ எல்லாருமே அதான் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு பே. எல்லோரும் 3000 போட்டு வெங்கி சார் வந்து நான் பண்ண ஒர்க் வச்சு எல்லா பிளேயரும் 3000 போட்டு எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் அதான் நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் அதை வாங்கி அப்படியே எனக்கு கொடுத்தாங்க. அந்த டைமில் 3000 15 பிளேயர்ஸ், இட்ஸ் அ பிக் அமௌண்ட்டு. அது கொடுத்தோன்னே அந்த டைம்ல 3000 பெரிய அமௌண்ட். எமோஷன் எங்க, வேர் இஸ் தி எமோஷன்? எமோஷனே ரொம்ப பெரிய அமௌண்ட். உடனே கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அதனால எனக்கு என்னாச்சு, இன்னொரு 2 days வந்து அந்த டீம் பண்ணால் எக்ஸ்ட்ரா டார்மெண்ட்ரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஓகே, எக்ஸ்டெண்ட் ஆனோடனே உடனே நான் வந்து என்ன பண்ணேன், எக்ஸ்டெண்ட் ஆனோடனே ஒவ்வொரு கேட்ல ஒவ்வொரு பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. வந்தோடனே ஒவ்வொரு ஆள்கிட்டே போய் கேட்பேன், சார் இந்த மாதிரி நான் வந்து ட்ரெயினர் ஆகணும் சார் அப்படின்னு. உடனே ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ வந்து டிரைவர் ஆயிரு, உனக்கு டிரைவர் ஆகிடா, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா
ஸோ ட்ரெயினராக போகணும்னு நினச்சவங்கள டிரைவர் ஆக சொன்னாங்களா? டிரைவராக என்சிஏக்கா எதுக்கு? இல்லை நார்மலாக எனி ஸ்டேட்டில் நான் இங்கே எல்லாரும் தெரியும்ல, ஆனால் எல்லாரும் என்ன பண்ணால் எனக்கு வந்து அவ்வளோ பேச தெரியாது, அவ்வளோ இது பண்ண தெரியாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்போ ஆக்சுவலி அதான் கரெக்ட் கூட. உடனே அப்படி சொன்னோன்னா உடனே அந்த கேட் சைடே போக மாட்டேன், அடுத்த கேட்டுக்கு போயிடுவோம் நானும் ரகும். இந்த கேட்டில் யார் பெரிய ஆள்லாம் வரா அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி கேட்குற ஒருத்தன் வந்து இல்லை ஜவுளி கடையில் அவனுக்கு வந்து நல்லா அவனுக்கு வந்து ஏன்னா எனக்கு கஷ்டம், ஏன்னா அப்போ கல்யாணம் ஆயிருந்துச்சு, ரொம்ப கஷ்டமும் பட்டுட்டு அதனால ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த நோக்கத்தில் தான் அவங்களாம் எல்லாருமே சொன்னது. ஆனாலும் எனக்கு ட்ரெயினர் ஆகணும் அந்த மாதிரி தான் எனக்கு செம்ம இது இருந்துச்சு. இப்போ உங்களை ஜவுளி கடையில் போய் நான் அவங்க சேர்த்துக்கிறேன், குடும்ப கஷ்டம் இருந்தது, டிரைவரா வந்ததுலாம் சொன்னாங்க. இங்கேருந்து கட் பண்ணால் இதெல்லாம் இந்த நடந்த வருஷம் எது? இது வந்து ஆல்மோஸ்ட் 15 years ஆச்சு. 17 years ஆச்சு. 17 years. 2005. ஆமாம் சரி. 2005லேருந்து 2010 வரைக்கும் இந்த ட்ரெயினர் ஜேர்னியை பிடிச்சே தொங்கியிருக்கீங்க. என்ன வந்து நீங்கள் சென்னையில் பார்க்கும்போது ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போன போது என்ன பண்ணினீங்க? எதனால அந்த மாதிரி ஒரு ஜேர்னி வந்துச்சு? ஏன்னா வந்து நான் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ இந்தியாவில் வந்து எனக்கு என்சிஏ கோர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து இந்தியாவில் ஒரு 5 people தான் பாஸ் பண்ணோம். அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன் டாப்பில் வந்து. அதனால வந்து எனக்கு என்சிஏ எங்கே பாஸ் பண்ணீங்க? என்சிஏவோட ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் எக்ஸாம் நடத்தினாங்க. அப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 50-60 பேர் இது பண்ணாங்க. அதில் வந்து டாப் 3ல நான் வந்தேன். எவ்ரிடே எக்ஸாம் வச்சா அதில் அந்த டாப் வந்தேன். ப்ளஸ் டாப் 3ல வந்தோடனே எனக்கு வந்து என்சிஏ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஐசிஎல் அப்போ ஒரு இது வந்துச்சு. அப்போ இந்தியன் கிரிக்கெட் லீக். அதில் வந்து சென்னை சூப்பர் ஸ்டார். ஆமாம், அதில் வந்து ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அப்போ வந்து எனக்கு ஜான் கேம்பல்ங்கிறவங்க அப்போ வந்து ஆஸ்திரேலியன் டீம், இப்போ அப்போ வந்து பெரிய ட்ரெயினர் அவர், ஆஸ்திரேலியன் டீமோட வந்து 13 years இருந்திருக்காரு. அப்போ வந்து அவங்க தான் அந்த டாப் பொசிஷனில் இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ எல்லாம் நம்ம சச்சின்லேருந்து எல்லாருமே அவர்கிட்ட போய் அங்கே போய் ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு இது கிடைச்சி. அப்போ அவர் சொன்னார், நீ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுற, எல்லாம் சூப்பராக பண்ணுற, ஆனால் வந்து நீ இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் நீ இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ஆக முடியாது, இன்னும் நீ அங்கே வந்து படிக்கணும், ஆஸ்திரேலியா வரணும், என் கூட வரணும். இப்போ பண்ணுற மாதிரி அஸ்கா level 1 level 2 இமீடியட்டாக அப்போ பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆஸ்கானா என்ன? ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அசோசியேஷனோட level 1 level 2 இந்த மாதிரி கோர்ஸ் இப்போ வந்து யாராலும் பண்ணலாம் இமீடியட்டா. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஏதாச்சும் செட் 3 செட் 4 இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து லோக்கலில் காலேஜில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுற மாதிரி அப்போ இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் வந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ட்ரெயினர்ஸ் கரெக்டாக சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக போயெல்லாம் பண்ண முடியாது. அங்கே இருந்துட்டு கிராஜுவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரைட், அப்புறம் அப்படிதான் இருந்துச்சு. ஜான் கேம்பிள் தான் உங்கள் குரு? ஆமாம், அவர்தான் 100%. அந்த லெட்டருக்கு அப்புறமா கிடைச்ச முதல் குரு உங்களுக்கு அவர்தான். ஓகே, அவரை கூப்பிட்டு அவங்க வந்து அப்போ வந்து ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆஸ்திரேலியா போனேன். ஆஸ்திரேலியா போய்ட்டு அவர் கூட ஆல்மோஸ்ட் நான் 6 months இருந்தேன். 6 months இருந்து டஃபே யூனிவர்சிட்டியோட அவர் தான் அங்கே ஃபேக்கல்ட்டி மெம்பராகவும் இருந்தார். அதனால வந்து எனக்கு வந்து ஒரு 2 years இருந்து பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட் வந்து எனக்கு வந்து ஒரு 6 monthsலேயே கிடைச்சேன்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட இருந்ததுனால ஜாஸ்தி இருந்ததுனால அங்கே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பார்ப்பாங்க, ப்ராக்டிகல். சரி, இப்போ ஆஸ்திரேலியாலாம் எப்படி போனீங்க? ஆஸ்திரேலியா டிரைவரா போயிட்டு ஜவுளி கடையில் வேலை பாரு அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து இந்தியாலேயே நான் 3 ட்ரெயினர் தான் பாஸ் பண்ணோம். அதனால வந்து ஃபைனான்சியலி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்ட்ராங். நான் எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்தப்பயே எனக்கு என்னன்னா 40,000 எனக்கு வந்து என்சிஎல் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்தாங்க. என்னை தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட் பண்ணாங்க. பிரிஜேஷ் பட்டேல் சாரும் சிவலால் யாதவ் சார் அலால் சந்திராஜ் இவங்க 3 பேர் இருந்தப்ப என்னை அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ளை, உடனே தான் வி ஆர் செலக்டட், வேறு யாரும் இது பண்ணல, உடனே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்ட்ரைட்டாக 45,000 செக் கொடுப்பாங்க. அப்போ வந்து பிரசன்னா சார்னு ஒருத்தர் இருந்தார், சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோட இருக்காரு, நம்ம பீடாக். அவர் தான் வந்து எனக்கு எப்பவுமே எல்லா விஷயமும் என்னை பத்தி நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவர். எந்த மாவட்டம்? ராமநாதபுரம். அதான் கனெக்ஷன். உடனே வந்து சார்ட்ட போய் சார் இந்த மாதிரி எனக்கு 40,000 இருக்கு சார், ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்கணும் சார். லேப்டாப் வாங்கிட்டு நான் வந்து எல்லாருமே வந்து சும்மா எங்கேயாச்சும் போனால் அப்படி அப்படியே கொடுக்குறாங்க சார், எனக்கு வந்து எப்பயுமே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டு பிரிண்ட் அவுட் கொடுக்கணும், கலர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு எப்பயுமே ஆசை. அதனால வந்து அந்த காசை அவரை கூட்டு போயிட்டு லினோவா சிவாஜி நகர்ல நினைக்கிறேன் லினோவா லேப்டாப்பும் ஒரு HP கலர் பிரிண்ட் அவுட்டும் பிரிண்டரும் வாங்கின அந்த காசுக்கு அப்படியே அதை வாங்கிட்டு அப்படியே அந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்டாக பண்ணதுனால எனக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா டக்குன்னு கிடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30,000 நான் சேலரிக்கு போனேன். அதுக்கப்புறம் இமீடியட்டாக 60. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 3-4 months என்னோட சேலரி அப்பயே 1.2 lakh ஆயிடுச்சு. நீங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா நீங்க சொல்ற வேலையெல்லாம் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்கறவங்க. அவர் சொல்றாரு 30,000 60,000 1,20,000 அப்படின்னு சொன்னாரு. இன்டர்வல் வரைக்கும் அடி வாங்கின ரஜினி இன்டர்வலுக்கு அப்புறம் அடியை டபுளா கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. நடுவில் அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. டிரைவரா போயிருக்காரு, டிரைவரா போன்னு சொன்னதை சந்திச்சிருக்காரு, இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லி சந்திச்சிருக்காரு, ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்காரு, கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. நிறைய பேர் பார்க்குறவங்க ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ராஜாமணி உங்களோட growth வந்து பயங்கர இம்ப்ரெசிவ் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு பாசு சாரோட நான் பேசுவேன். பாசு சார் நம்ம இந்தியன் டீம் ட்ரெயினர். அவர் பேசும்போது சொன்னார், இவ்வளோண்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன்டா, அந்த லெட்டரை பிடிச்சின்னு உயர்ந்து மேலே போயிருக்கான், ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். இப்போ நான் கேட்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து என்சிஎல் அப்பாயிண்ட் ஆனீங்க, கர்நாடகா போனீங்க, ஒரிசா போயிருந்தீங்க, அது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ண
ஹை ப்ரொஃபஷனல் பிளேயர் யார்? அப்போ அங்கே போய் படித்தவனும் அங்கே வந்து என்ன தோணுச்சுன்னா அஸ்வின், அங்கே போய் நான் படித்தப்ப எங்கள் ஆஸ்திரேலியா படித்தப்ப பீரியடைசேஷன் அப்போ தான் வந்து அங்கே கற்றுக் கொடுத்தாங்க. ஜாக் வந்து எனக்கு பீரியடைசேஷன்னா என்ன? ஒரு பிளேயருக்கு ஒரு பிளான் பண்ணுறது, ஒரு ரோட் மேப் த்ரூஅவுட் தி அந்த மாதிரி நான் எனக்கு என்னோட ப்ராக்டிக்கல் இதில் அதுதான் இருந்துச்சு. அப்போ எடுக்கிறப்ப நான் வந்து அப்போ வந்து சுரேஷ் ரெய்னா, அஸ்வின், பாலாஜி, எம் விஜய் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் எனக்கு வந்து இம்ப்ரெசிவ் கிரிக்கெட்டர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து அந்த டைமில் வந்து ஈவன் ஆல் த டொமஸ்டிக் மேட்சஸ், ஆல் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் எல்லா IPL மேட்சஸ் இந்தியா. அப்போ வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற மேக்ஸிமம் இயர்லி வந்து 20 days அவ்வளோ கூட இருக்காது. அப்போ நான் அதை போட்டு பார்த்தோன்னே அப்போ போட்டு பார்த்து பிளான் போட்டேன். அப்போ இவங்களை அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் போட்டு பார்த்தோன்னே இவ்வளோலாம் நல்லா படிச்சிட்டோம், இனி போயிட்டு வேறு டீமில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு சரியா பண்ணல. இந்த மாதிரி பெரிய கிரிக்கெட்டரை பார்த்து எல்லாத்தையும் போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்காகவே ஒரிசா விட்டுட்டு இது ஆந்திரா டீமுக்கு MSK பிரசாத் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் வந்து ட்ரெயின் பண்ணணும் சார் உங்கள் டீமை அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து பெங்களூர் நடந்துச்சு, நீங்கள் எல்லாருமே அங்கே வந்துருந்தீங்க பெங்களூருக்கு. அப்போ வந்து இவங்கெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போனவொடனே உடனே சொன்னேன், இல்லை இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு சேலரி கொடுங்க. இல்லை சார் எனக்கு இருக்கிற மட்டும் இடம் கொடுங்க, நான் எல்லா பிளேயரையும் மீட் பண்ணணும். ஒரு சேலரி சொன்னோன்னே ஞாபகம் வந்தது. ராஜாமணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாரு நான் ட்ரெயின் பண்ணுவேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. சரி ட்ரைனிங்க்கு போகிறோமே, ஒரு நாள் ஃபஸ்ட் டே ட்ரைனிங்கை முடிச்சுட்டு எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம் வாங்க அப்படின்னாரு. ஜிம்மு ஃப்ரீ, ட்ரைனிங் ஃப்ரீ. எதனால அந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் ஒரு ஃபீ வாங்கிக்காம ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? என்ன உங்களுக்கு அதில்? எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்ததே கிடையாது எப்பயுமே. நான் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவேன், எல்லா பிளேயரையும் ட்ரெயின் பண்ணுவேன். ட்ரெயின் இல்லை, பட் வெறுமனே ட்ரெயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ்க்காவா இல்லை என்ன விஷயம்? என்ன இல்லை, நான் படித்ததை வந்து எப்பயுமே எனக்கு முன்னாடி சின்ன வயசில் படிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ படிக்க என்னன்னா அதை படித்ததை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணனா ஒரு அத்லீட் பண்ணணும். அது பண்ணி அவங்க ஃபீல் பண்ணுறப்ப ஐ வில் ஃபீல் மோர் ஹாப்பி. அந்த இதுதான் எனக்கு எப்பயுமே தோணும். அதனால நான் எங்கேயுமே இன்னைக்கு வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும் இது வரைக்கும் நான் பேமெண்ட்டை பற்றி பேசினேன். ஆனால் கடவுள் வந்து நான் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை விட டபுளாவோ ட்ரிபிளாவோ மேபி இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டாகவே ஆயிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் டைம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இல்லைங்க, நான் ஏன் இவரை பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் அந்த ஜேர்னியை சொல்ல ஆரம்பிச்சாருன்னா அந்த எமோஷன் கூட இல்லாமல் சொல்கிறாரு. அந்த எமோஷனுக்காக நான் கட் பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் கிட்ட வாங்க. வந்து ஒரு 2011-12 ஒரு 15-16 வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இந்தியன் டீமில் வந்து ஒரு ட்ரைனிங் பேட்டர்ன் வந்துருச்சு. வந்த உடனே நான் வந்து ப்ரோட்டோகால் மாற்றிட்டு ராஜாமணி கிட்டேருந்து ட்ரெயினரை மாற்றிட்டு போயிட்டேன். ட்ரெயினரை மாற்றிட்டுனா ஐ ஹேவ் டு ஃபாலோ த இந்தியன் ப்ரோட்டோகால். அவருக்கும் அது தெரியும், ஆனால் மனசில் ஒரு வருத்தம் இருந்தது. அப்போ என்ன பண்ணினீங்க? அப்போ வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவேன். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ராஜ்மணி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி, நான் மொட்டை மாடியில் வாக் பண்ணிட்டு இருந்தேன். வாக் பண்ண நீங்கள் ஃபோன் பண்ண ராஜ்மணி இந்த மாதிரி நான் வந்து இந்தியன் டீமில் அவங்க ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி யார் விட்டவங்களாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டுலாம் விட்டது கிடையாது. என் மேலே கோவம் தான், அது எப்படி மறைச்சு சொல்கிறேன். உடனே வந்து அதான் என்னோட கிரிக்கெட் அப்போ உடனே ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எனக்கு அப்போ ஒன்றும் தோணல. டக்குன்னு ஒரு மாதிரி என்னாச்சுன்னா என்னோட கெரியரை நான் இப்படி தான் பார்ப்பேன். அஸ்வின் முன்னாடி, அஸ்வினுக்கு பின்னாடி நான் எப்படி ஆனேன் அப்படின்றதான் எனக்கு என்னோட இன்னைக்கு நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னா அஸ்வின் அன்னைக்கு என்னை விட்டுட்டு போனதான். அப்படி விட்டுட்டு போகாமல் இருந்தால் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்க மாட்டேன். என்ன பண்ணினீங்க? அதான் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நீங்கள் விட்டுட்டு போனோன்னா உங்களை வந்து நான் ஒரு 5 years ட்ரெயின் பண்ணேன். அப்போ ட்ரெயின் பண்ணுறப்ப யாரும் பெருசாகணும், அஸ்வினை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு யாரும் பெருசாகணும். ஆல்மோஸ்ட் 5 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரை ட்ரெயின் பண்ணேன். அவங்க 5 இன்டர்நேஷனல் டாப் ஆஃப் த ஃபார்மில் இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் தெரியல. பட் அஸ்வின் என்னை விட்ட உடனே எனக்கு மட்டும் தான் தெரியும் அஸ்வின் என்ற சொல்லிட்டு அந்த ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் விட்ட உடனே அப்படியே ராஜ்மணி அஸ்வினை விட்டாரு அப்படி சொல்லி கம்பெனி வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ராப் ஆச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை அப்போ அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், டிசிப்ளினாக இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் வந்து எஜுகேஷன் வந்து ஓகே அப்படியே ஒரு மாதிரி பட்டும் படாமல் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப இதெல்லாம் அப்போலாம் அவ்வளோவா தெரியாது. அப்போ விட்ட உடனே தான் எனக்கு வந்து பயங்கர இம்பாக்ட் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆஸ்திரேலியா போனோம், அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும். இன்னும் நம்ம வி ஹாவ் டு கோ மோர். நம்ம ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் வந்து நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகாது. வி ஹேட் டு பி மோர் ஸ்மார்ட், மோர் நாலேஜபிள், மோர் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அப்போ தான் வந்து எக்ஸாஸை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எக்ஸாஸை பற்றி ஆஸ்திரேலியா போகிறப்போ ஒரு செமினார் அட்டன் பண்ணால் அவங்களை கேள்விப்பட்டேன். அவரை போய் பார்த்தா அவர் வந்து ஒன் ஆஃப் த நம்பர் 1 கம்பெனி இந்த வேர்ல்டு இன் ஃபிட்னஸ். அதே மாதிரி ஆல் ஓவர் கம்பெனியில் வந்து அவங்க டாப் 7ல் இருக்காங்க. அவங்க வந்து சைனா ஒலிம்பிக் டீம் ஃபுல்லாக அவங்க தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. யூஎஸில் இருக்க ஆல் டாப் அமெரிக்கன் ஃபுட் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ அதை பற்றி தெரிஞ்சோன்னா அங்கே போனோன்னா அவங்க போய் படிக்க போனேன். ஆல்மோஸ்ட் 15-20 lakh நான் செலவு பண்ணி அங்கே போனேன். திருப்பி நம்ம ஏன்னா உங்களை பற்றி தெரியும் எனக்கு. நீங்கள் எப்பவுமே என்னன்னா எல்லா சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி கண்டினியூ நீங்கள் ஏன்னா எல்லா சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணிட்டு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக எமோஷனலாகவே இருக்க மாட்டீங்க. ராஜ்மணி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நாளைக்கு வந்து இவன் வந்து சரியில்லை அப்படின்னா உங்களை ப்ரொஃபஷனலுக்கு வந்து என்னன்னா ராஜ்மணி குட் ஃப்ரெண்டு, ஆனால் நான் வேறு ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க எப்பயுமே எனக்கு ராஜ்மணி நீங்கள் வந்து நிறைய அத்லீட் கிடைக்கும், ஆனால் என்னோட டைம் வந்து இவ்வளோ தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொன்னதுனால எனக்கு அது கரெக்டாக. அதனால அஸ்வின் 100% பார்ப்பார். எங்கள் டீம் மீட்டிங்லேயே சொன்னேன், எங்களோட டீம் மீட்டிங்னா கம்பெனி மீட்டிங்கில் சொன்னேன்
100% Ashwin will come back. That is a day we are going to நம்ம அன்னைக்கு தான் நான் வந்து அன்னைக்கு தான் அவங்க வீட்ல தீபாவளி அப்படின்னு அன்னைக்கு தான் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் வந்து அப்பதான் எல்லாத்தையும் ரொட்டீனை மாத்தினாங்க. போய் படிச்சோன்னா ஃபேஸ் 1 பண்ணேன் எக்ஸாஸ்ல. ஃபேஸ் 1 பண்ணி முடிச்சோன்னா நான் வந்து மொக்க ட்ரெயினர் தோணுச்சு. ஃபேஸ் 2 பண்ணி முடிச்சோன்னா ரொம்ப ரொம்ப மொக்க ட்ரெயினர் அப்படின்னு தோணுச்சு. அப்படிலாம் தோணுச்சு அப்படின்னா ஏன்னா நம்ம ட்ரைனிங் கல்ச்சரே வேற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம்லி கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. ஈவன் தோ ஐ வாஸ் வித் ஆஸ்திரேலியன் டீம் வித் எல்லாம் பண்ணியிருந்தேன், எல்லா டாப் பிளேயரும் பண்ணியிருந்தேன். பட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆல் டுகெதர் ட்ரைனிங்கே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. படிக்கிறதுல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது, ப்ரோக்ராம் டிசைன். ஒரு ட்ரைனர்னா பேசிக் வந்து வி ஷுட் நோ ப்ரோக்ராம் டிசைன். தட் இந்தியாவில் அந்த டைம்ல யாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, இப்பயும் அவ்வளோ தெரியல. பட் அதெல்லாம் அங்கே போன ஃபேஸ் 2 முடித்தேன். ஃபேஸ் 2 முடித்தோடனே ரொம்ப மொக்க ட்ரைனர் தோணுச்சு. ஃபேஸ் 3யும் 4 முடித்தோடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் 150 அத்லீட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். டாப் அத்லீட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களை தவிர மற்ற எல்லாருமே பண்ணிட்டு இருந்தேன். உங்களை தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். உடனே ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். ஒரு பெரிய ஒரு 50 நூல் கண்டு அப்படியே சுற்றி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குழப்பி போயிருந்துச்சு. நான் வந்து ட்ரைனிங்கை விட்டுட்டு ஐ ஸ்டாப் ட்ரைனிங். நான் எல்லாத்தையும் இது பண்ணேன். அப்புறமா வந்தேன். கிரிக்கெட்டும் இப்படி தான் ஒரு மாதிரி ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே மென்டலி ஸ்ட்ராங் ஆகாமல் விட்டோம். இதே லைஃப்பில் இப்படி விட்டோம்னா பட் வி ஹாவ் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். யூஎஸ்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆனால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு. தனியாக கூப்பிட்டு போய் தப்பாக பேசுறாரு, என்ன போய் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி, நீங்க போய் படிச்சீங்க, நிறைய படிச்சேன்னு சொன்னீங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது, வேலையை விட்டுறேன்னு சொன்னீங்க. அப்புறம் கடைசியாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? பயங்கர யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் டிசைன் ஒரே மாதிரி பண்ணால் we are not going to up அப்படின்னு நினச்சி என்ன பண்ணனா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணனா இனிமேல் கரெக்டாக 9 o'clock தூங்கி கரெக்டாக 3 o'clock எந்திரிக்கணும் எவ்ரிடே. ஒரு காலையில் 3 to 5 வந்து எப்பயுமே படிப்பேன். எல்லா புக்கும் வாங்க ஆரம்பித்தேன். புக்கு வாங்கி எல்லா புக்கும் எவ்வளோ புக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் ஒரு 100 புக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஹானஸ்டாக படிப்பேன். 3 years நான் ஸ்டாப்பாக படித்தோடனே படித்து என்னோட இதில் பயங்கர க்ரோத் தெரிஞ்சு. அந்த படித்து முடிச்சா என்ன பண்ணுவேன்னா திருப்பி அந்த ஆத்தருக்கு திருப்பி ஃபோன் பண்ணி ஸ்கைப் செஷன் பண்ணுவேன். அவர் கூட யார் புக்கு ஆத்தருக்கு வந்து இது பண்ணி ஸ்கைப் செஷன் பண்ணி எல்லா ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி அப்போ யாரும் பெரிய பிளேயர்லாம் யாரும் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன பிளேயராக தான் இருந்தான். ஆனால் எல்லாரையும் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்தோன்னா நாங்கள் எல்லாரும் சாயந்தரம் டீ குடிச்சிட்டு, நான் எப்பவுமே சாயந்தரம் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நான் கார்த்திக், வினித், விக்கிலாம் உட்காந்து பேசி. கார்த்திக், வினித், விக்கிலாம் அவரோட வேலை பார்க்குறவங்க, அவரோட ஜூனியர்ஸ். அவர் சொல்ல மாட்டாரு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க கண்டினியூ. டீ கரெக்டாக ஃபோன் வந்துச்சு, Ashwin அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் கதையை. ஸோ ஒரு 2-3 years ஆயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 2016 into 17 கொஞ்சம் பிரேக் டவுன்ஸ் ஆரம்பிச்சது, இன்ஜுரிஸ் ஆரம்பிச்சது. சரி, என்னடா தப்பு பண்ணுறோம், ஏதோ சரியா பண்ணலையா, இல்லை நம்ம ட்ரைனிங் பண்ணுற மெத்தடு சரியில்லையா, அப்படி ஒன்றும் நான் அப்படியே உசேன் போல்ட் ஜீன் கிடையாது. நம்ம பாடியே கொஞ்சம் வீக் பாடி தான், நம்ம வின்னர் வடிவேல் மாதிரி தான். வெயிட்டை வாங்கி வேகமாக கொடுத்தீங்கன்னா மூக்கில் விழுந்துடும். இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும். நான் பிளஸ்டு ஜீனு, பிளஸ்டு பாடி கிடையாது. ஸோ என்னடா தப்பு பண்ணுறோம் அப்படின்னோடனே சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் இவர் தான், இவரோட ட்ரெயின் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருந்தோம், டெஃபினட்டாக இன்ஜுரிஸ் வரல, நல்ல எஃபெக்ட் இருந்ததுன்னு சொல்லி ஒரு கால் அடித்தேன். ராஜாமணி அப்படின்னு கால் அடித்தேன். இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. உடனே எல்லாரும் Ashwin 100% ட்ரைனிங் தான் வர்றாரு அப்படின்னு சொன்னேன். நீங்க பேசுறதுனால சொன்னேன் Ashwin நாளையிலேருந்து வருவார் பாருங்க அப்படின்னு. அதாவது நான் இன்ஜுரி ஆகி வீட்டில் வருத்தமாக உட்காந்துருந்தேன். ஃபோன் அடிச்ச உடனே இவர் சொல்லியிருக்காரு ட்ரைனிங்க்கு வருவார் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உடனே வந்தோடனே அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ராபின் உத்தப்பா வந்தார். அதுக்கப்புறம் அபிமன்யு மித்தன் வந்தாங்க. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. வந்தோடனே அப்போ தான் ராபின் உத்தப்பாவோட பர்சனலாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அது மாதிரி உங்கள் கூடயும் ட்ராவல் பண்ணேன் நான் பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப் கேப்டனாக போகும்போது அவர் கூட கூட்டு போயிட்டு அங்கேயே வச்சு ட்ரெயின் பண்ண பர்சன். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறப்ப நிறைய பேர் பழக்கம் ஆச்சு. அப்போ தான் வந்து ரோமி பிந்தர் சார் வந்து என்னை வந்து பார்த்துட்டு நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ரோமி பிந்தருங்கிறவர் அவர் யாருன்னு சொல்ல மாட்டார், ரசல் ராதாகிருஷ்ணன் மாதிரியே ராஜஸ்தான் ராயல்ஸில் வேலை பார்க்குறவர், டீம் மேனேஜர். அவர் தான் நெக்ஸ்ட் என்னோட ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போனார் ரோமி பிந்தர்ன்றவர். இன்னி தேதிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸில் கோச்சாக உட்காந்துட்டு இருக்காரு. சும்மா சம்மரைஸ் பண்ணுறேன், அவரோட கதையெல்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். எந்த இடத்துல எமோஷன் வருமோ அந்த இடத்துல எமோஷனே வரலை, எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிப்பு வரல. பட் நான் சொல்கிறேன், அவரோட ஜேர்னி இஸ் ட்ரூலி பீன் அமேசிங். அவர் சொன்ன மாதிரி ட்ரெயின் பண்ணார், அதுக்கப்புறமா எங்கே குறைகள் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து
பாயிண்ட் ஏலேருந்து இன்னைக்கு பாயிண்ட் Z வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாயிண்ட் Z இல்லை, ஒரு பாயிண்ட் Wன்னு வச்சுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. பாயிண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், XYZ இன்னும் இருக்குது, ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது. இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸில் ட்ரெயினராக இருக்காரு. இது நீங்கள் பார்க்க போகிற ஒரே எபிசோட் கிடையாது, இவரை வச்சு நிறைய கதைகள் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராஜாமணி, ஏதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு ஃபைனலாக ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அஸ்வினோட எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி பண்ணணும், எல்லாரையும் பண்ணுறப்ப நான் யோசிப்பேன், நம்மளையும் ஒரு நாள் அஸ்வின் பண்ணோம். நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஏதோ நீங்கள் கேட்டு நான் பண்ண மாதிரி ஆகிடும். இல்லை, நீங்களா தான் அவருக்கு சொல்ல கூட இல்லை, அப்படியே ரூமில் நேராக கேமரா தூக்கி இருந்தேன், வாங்க போகலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்படியே கூப்பிட்டு ஒரு உட்காந்து வச்சிட்டேன். ஏன்னா பிளான் பண்ணி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இவரோட நேச்சுரல் செல்ஃப் வராது, அந்த எமோஷன் சொன்னல அதெல்லாம் வராது, ஆள் இப்படியே தான் இருப்பார். இன்ஃபேக்ட் நான் ட்ரைனிங்கு திரும்பி வரும்போது அவர் என்ன பண்ணாரு, முன்னாடிலாம் கிடையாது, முன்னாடி ஜிம் எல்லாம் கூட நாங்கள் லோன் எடுத்து தான் போவோம், அதாவது வேற ஒரு ஜிம்முக்கு போவோம். இவர் சொந்தமா ஜிம் வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ட்ரைனிங்க்கு எல்லாம் அவர் மொத்த ஜிம்மையை தூக்கின்னு வருவார். என்ன சேப்பா கிரவுண்டுக்கு வர சொல்லுவார் ட்ரைனிங்க்கு, கையில ஃபுல்லா அந்த என்னது இதெல்லாம் கூட கம்பு சொம்பு எல்லாத்தையும் ஒரு சின்ன யானையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் கமிட்மெண்ட், டச் வுட், எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல். இது வந்து என்ன சொல்றது, நம்மளோட அந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், மேரேஜ் கார்ட்ஸ் ஆர் மேட் அட் மேனகா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் எடுத்துப்பாங்க. இவர் எனக்கு கொடுத்த ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு, திருப்பி நாங்கள் ஒன்றா வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிவ் அண்ட் டேக் இன்னும் வளரும் அப்படிங்கிறதுல உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இவரோட ஸ்டோரி உங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். எத்தனையோ பேருக்கு வந்து IPL வரணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு தேடுறீங்க. தேடல் கிரேட், ஒரு வாய்ப்பு இன்னொருத்தரை கேட்கறது கிரேட். போய் அங்கே நின்று அந்த கதவு வாசல்லே காத்திருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.